இந்தியாவை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியாத பல மர்மங்கள் இந்தியாவுல இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு, நடந்துகிட்டு இருக்குது, நடக்கவும் போகுது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவுல இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத, விடை தீர்க்கவே முடியாத பல மர்மங்கள் இருந்துட்டு இருக்குது. சோ அப்படி 10 மர்மங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அது என்ன மிகப்பெரிய மர்மங்கள் அப்படின்னா 10வதுல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ 10th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த உத்தரகாண்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூப் குந்த் லேக் அப்படின்ட்டு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல வந்து 2004வது வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எலும்பு கூட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எலும்பு கூட கண்டுபிடிச்சது உங்களுக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வரும், யாரையாவது கொலை பண்ணிருக்காங்களா, யாராவது இறந்திருக்காங்களா அப்படின்னு. ஆனா அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த எலும்பு கூட எல்லாம் யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது அந்த எலும்பு கூட வந்து அதாவது சோல்ஜர்ஸ், ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து வார்ல ஈடுபட்டாங்க 2004வது வருஷம். அவங்களோட எலும்பு கூட இருக்கும்னு நினைச்சு அதை வந்து டிடெக்ட் பண்ணா அந்த எலும்பு கூடு 1200 வருஷம் பழமையானதா இருக்குது. அந்த எலும்பு கூடு யாரோட இது, அது ஏன் அந்த குளத்துல வந்தது, அது யார் அவங்களை கொலை பண்ணாங்களா இல்ல அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத மிகப்பெரிய மர்மமாவே இருந்துகிட்டு இருக்குது. சோ இந்தியாவை பத்தின 9th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து இன்னைக்கு பெருமையா இருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இமயமலை சொல்லுவோம். அந்த இமயமலை பத்தின பல விஷயங்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூட கண்டுபிடிக்க முடியாத பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்குது. அப்படி இருக்கும்போது இமயமலை, டிபெட் இந்த பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா ஞான்கஞ்ச் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. இது ஃபுல்லாவே மலைப்பகுதிகள் தான். அந்த மலைப்பகுதியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கதான் மிகப்பெரிய மர்மே ஒளிஞ்சிட்டு இருக்குது. அங்க வாழ்ற மக்கள் வந்து எட்டர்னலா இருக்கிறாங்க. எட்டர்னல் அப்படின்னா அதாவது அவங்களுக்கு சாவே கிடையாது, அவங்க வந்து நீண்ட நாள் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆயுள் முழுக்க அவங்களுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் மட்டும் கிடையாது, அங்க பல உயிரினங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உயிரினங்கள் அப்படின்னா பல, அதாவது நாய், பூனை, இந்த மாதிரியான சாதாரண உயிரினங்கள் மட்டும் கிடையாது, நமக்கு தெரியாத பல உயிரினங்கள் அங்க வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிரினங்கள் வந்து சாகாம பல வருஷங்கள் உயிர் வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் வந்து கன்ஃபார்மா இதெல்லாம் வந்து இங்க இருக்குதா இல்லையா அப்படிங்கறதை கண்டுபிடிக்க முடியல. சயின்டிஸ்ட் வந்து இங்க கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள், அதாவது பல ரிமைன்ஸ்னால, அதாவது ஃபாசிலா இருக்கட்டும், இறந்து போன மிருகங்களுடைய பல விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது அதோடைய காலம் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் 200 வருஷத்துக்கு மேல போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இந்த இடத்துல வந்து சாகாம பல உயிர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கள் கூட இங்க வந்து வாழலாம் அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. பல ஞானிகள் கூட இந்த இடத்துக்கு வந்து ஞானம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா பத்தின 8th இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஹிஸ்டரி, வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வரலாறுல வந்து பல அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் கட்டின விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஆதாரங்கள் தருது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு. சோ அது மாதிரி டெல்லியில இருக்கக்கூடிய கிருத்தி ஸ்தம்பா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்க வந்து அயன் பில்லர் இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அயன் பில்லர் வந்து 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அப்படி 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட அது வந்து அயன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கண்டிப்பா அந்த பொருள் துரு பிடிக்கும். ஆனா அந்த பில்லர் வந்து துரு பிடிக்காம இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கட்டினாங்களோ அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இது வந்து சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர்களை வந்து ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இது துரு பிடிக்காம இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது? 1500 வருஷங்களுக்கு மேல ஆகியுமே எப்படி இது ஒரு பொருளால அப்படியே இருக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து ஆச்சரியத்தில் உள்ளாக்குது. இது என்ன மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, ஒரு பொருள் இருந்தா கண்டிப்பா அது வந்து துரு பிடிக்கும். ஆனா அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, அதை கட்டுனப்போ எவ்வளவு பழமையான காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி மாடர்ன் சைஸ் தெரிஞ்சிருக்கும், அவங்களால எப்படி இப்படி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க முடிஞ்சுங்கிறது மிகப்பெரிய மர்மமாவே இருந்துகிட்டு இருக்குது. இந்தியாவை பத்தின 7வது சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசாம் மாநிலத்துல ஜாத்திங்கா அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராமத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷம் செப்டம்பர் டு நவம்பருக்குள்ள ஒரு வினோதமான சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, பல பறவைகள் வந்து அங்க வந்து வேகமா வந்து வீடு ஜன்னல்லே சரி, மத்த கடைகள் சரி, சுத்தி இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்துல மக்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல வந்து வேகமா அடிச்சு இறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்தா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயமா தான் இருக்கும். நீங்க வந்து வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்க ஜன்னல்ல வேகமா ஒரு பறவை அடிச்சு செத்து போகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பயமா இருக்கும். சோ இந்த ஒரு நிகழ்வு வந்து செப்டம்பர் டு நவம்பர்ல மட்டும் இந்த ஊர்ல, இந்த கிராமத்துல வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் நடக்குது, எதனால நடக்குது, இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே வந்து கண்டே பிடிக்க முடியல. நீங்க வந்து சொன்னா இன்னைக்கு வந்து இன்டர்நெட் அதிகமா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதனாலதான் அப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஆனா அது ஒரு கிராமம், அந்த இடத்துல இன்டர்நெட் ஆக்சஸ் கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல பறவைகள் இப்படி உழுவுறதுங்கிறது மர்மத்துல தான் வந்து நம்மள வந்து யோசிக்க வைக்குது. இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாம இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்தியாவை பத்தின 6th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவா இருக்கும். அதுவும் டிராவல் அப்படின்னாலே இந்தியாவில லடாக் அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாருமே போகணும்னு ஆசைப்படுவோம். சோ அப்படி இந்த லடாக்ல பாத்தீங்கன்னா கோங்கா லாபாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து இந்தியா, டிபெட், சைனா பார்டர், இந்தியா பார்டர் இணைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மிலிட்டரியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து வினோதமான ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு வானத்துல பறக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் வந்து பார்த்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா யூஎஃப்ஓ.
யூஎஃப்ஓ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த யூஎஃப்ஓ அப்படிங்கிறது வந்து நைட்டு நேரத்துல வெளிச்சமாவும் காலை நேரத்துல கருப்பாவும் ஒரு விஷயம் வந்து வேகமா பறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு செகண்ட்ல டக்குன்னு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஏன் வருது, எப்படி வருது, அது யாரு அதை வந்து பண்றா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இது ஏன் மர்மமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மிலிட்டரி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் அந்த இடத்துல அமைக்கல. மிலிட்டரியும் அந்த இடத்துல கிடையாது, மனித நடமாட்டமும் கிடையாது. இமயமலையில அவ்வளவு ஈஸியா மனிதர்கள் போயிட முடியாது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் தோன்றுனது வந்து சைனா கவர்மெண்ட்டுக்கு சரி, இந்தியா கவர்மெண்ட்டுக்கு சரி மிகப்பெரிய ஒரு மர்மமாவே இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. இந்தியா பத்தின 5th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்கால் மாநிலத்துல வந்து அலையா அப்படின்னு ஒரு நதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நதியில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேயுடைய வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அது பேயுடைய வெளிச்சம் அப்படின்னு கேட்டா அந்த நதியில வந்து இரவு நேரங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா பச்சை கலர்லயும் நீல கலர்லயும் பல விதமான கலர்கள்ல வந்து அந்த நதியில வந்து ஒரு விளக்கு வந்து காத்துல அப்படியே பறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லைட் வந்து தென்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எப்படி உருவாகுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. நீங்க சொல்லலாம் இதுக்கு பின்னாடி சயின்ஸ் கண்டிப்பா காரணமா இருக்கும், ஆனா இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அந்த நதி வந்து ஆக்சிஜனோட அந்த நதியில இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து கலக்கிறதுனால, அதாவது அயோனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால அந்த இடத்துல வந்து போட்டான் க்ளோ அப்படின்ட்டு ஒரு ஃபெனோமெனனால அது வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. போட்டான் க்ளோ அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அயனைசேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜனோட சேர்ந்து அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணும். அந்த ரேடியேஷன் எமிட் பண்றதுதான் போட்டான் க்ளோ அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு வெளிச்சத்தை வந்து உருவாக்குது. இந்த நதியில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஆக்சிஜனோட கலந்து ஒரு வினோதமான ஒரு வெளிச்சத்தை உருவாக்குது. இந்த வெளிச்சம் வந்து இரவு நேரங்கள்ல பாக்குறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வெளிச்சம் ரொம்ப பிரைட்டாவே இருக்குது. சோ இப்படி யாரோ ஒருத்தர் நடந்து போகும்போது அதை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பயப்படதான் செய்வாங்க. அதனாலதான் இது வந்து பேய்களுடைய வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா பத்தின 4th இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லடாக்ல வந்து ஒரு வினோதமான ஒரு மலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மலை அப்படின்னா அது வந்து மேக்னெட்டிக் ஹில்னு கூட சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து கார்ஸா இருக்கட்டும் பைக்ஸா இருக்கட்டும், முக்கியமா கார்ஸ் வந்து டிராவல் பண்ணி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா காரை வந்து நியூட்ரல்ல வச்சுக்கிட்டு காரை விட்டு வெளியே இறங்கி சாத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த கார் அப்படியே நிக்கணும்ல. ஆனா அந்த கார் வந்து நிக்காம அது வந்து நேரா மலையை பார்த்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன வினோதம் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்கலாம். அது என்ன அப்படின்னா நியூட்ரல்ல உள்ள கார் வந்து நவுறது மிகப்பெரிய வினோதமா இருக்கு. அதை தாண்டி என்ன அப்படின்னா அந்த லடாக்ல இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஹில்னு சொல்லக்கூடிய அந்த காந்த மலை வந்து அங்க இருக்கக்கூடிய ரோடு வந்து மலை கிட்ட இருந்து ஸ்டீப்பா இவ்வளவு இப்படி கீழே இறங்கி போகுது. ஆனா கார் நியூட்ரல்ல வச்சா இங்க இருந்து கார் மலையை நோக்கி இப்படி நேரா போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா வினோதமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா இந்த சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க மலையுடைய மேக்னெட்டிக் அதாவது காந்த சக்தினால இழுக்கப்படுது அப்படின்ட்டு. ஆனா என்னதான் அப்படி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வினோதமான ஒரு சக்தி இருக்கு, மர்மம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. சோ இந்தியா பத்தின 3rd இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து குல்தாரா அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குல்தாரா அப்படின்ற கிராமத்துல வந்து 500 வருஷத்துக்கு மேல மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட சுமார் 1500 மக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராமம் வந்து அந்த அளவுக்கு சிட்டியோட வந்து கம்யூனிகேஷன்ல இல்லாம நிறைய மக்கள் அங்க வந்து மர்மமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, தனியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல இருந்த மக்கள் வந்து காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி நடந்தது, அவங்க வந்து என்ன ஆனாங்கன்னு இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியல. இது வந்து நடந்து எத்தனை வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு மேல வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் வந்து எப்படி காணா போனாங்க, இவங்க வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களா, இல்ல இவங்களை வந்து வெளியில இருந்து வந்து மத்தவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்களா, திருடங்கள் வந்து அதாவது இவங்களை வந்து கொள்ளையடிச்சுட்டு கொண்டு போட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியல. ஏன்னா அவங்க இருந்ததுக்கோ இல்ல இறந்ததுக்கோ எந்த விதமான ஆதாரங்களுமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. ஆனா அங்க இருந்த மக்கள் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே பெரிய புதிராவும் மர்மமா மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. சோ இந்தியா பத்தின 2nd சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பல தூண்கள் இருக்கணும். அது மாதிரி ஆந்திராவில லேபாக்ஷி அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோயிலுடைய நடுப்பகுதியில வந்து 60 தூண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 60 தூண்ல ஒரே ஒரு தூண் மட்டுமே அதாவது தரையை தொடல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தூண்கள் அப்படிங்கறதே வந்து ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த ஆர்கிடெக்சர் மார்வலை காட்டுறதுக்காக தான் கட்டுவாங்க, ஒரு இடத்த வந்து ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கோயிலுடைய சென்டர்ல இருக்கக்கூடிய 60 தூண்ல இருந்து ஒரே ஒரு தூண் மட்டும் கீழே வந்து கிரவுண்ட டச் பண்ணாம அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து ஹேங்கிங் பில்லர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தூணுக்கடியில ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கு, நம்ம கையை விடுற அளவுக்கு. அப்படி அந்த தூணுக்கடியில நம்மளுடைய கையவோ ஏதோ ஒரு பொருளையோ விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குட் லக், அதாவது அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய மர்மமா இருந்துட்டு இருக்குது. இது என்ன மர்மம், இயற்கை பேரிடர்னால இது வந்து இப்படி உருவாயிருக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஆனா இதுல மிகப்பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஒரு தூண் இருந்துச்சு அப்படின்னா அந்த தூணை வந்து அவங்க ஏன் அடியில வந்து இவ்வளவு கேப் விட்டு கட்டணும், அப்படியே இயற்கை பேரிடராவே இருந்தாலும் கூட அந்த தூண் வந்து மொத்தமா இடிஞ்சு போயிருக்கணும். ஆனா மேலிருந்து வரக்கூடிய ஒரு தூண் வந்து
கீழே மட்டும் கேப் விடுற மாதிரி எப்படி அது உருவாகும், இது மிகப்பெரிய மர்மமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க எதிர்பார்த்த அந்த மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய மர்மமா இருந்துட்டு இருக்குது மொத்த இந்தியாவிலே. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல ஜோத்பூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல ஒரு நாள் நைட்டு எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. இது வந்து சோனிக் பூம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சோனிக் பூம் அப்படின்னா, ஒரு ஏரோப்ளேன் கிராஷ் ஆனா என்ன எப்படி ஒரு சவுண்ட் இருக்கும் அது மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சவுண்ட் கேட்கும் போது கிட்டத்தட்ட ஒரு வெளிச்சம் வந்து பரவுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சோனிக் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்த ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து பிளேன் இது கிராஷ் ஆயிருச்சா அப்படின்னு எல்லாருமே போய் பார்க்க போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. இதை விட மிகப்பெரிய மர்மம் என்ன அப்படின்னா, அங்க அந்த இடத்துல வந்து பிளைட்டே பறக்காது. அதுவும் அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு வந்து பிளைட் எதுவும் பறக்கல. அந்த இடத்துல எதுவும் கிராஷும் ஆகல. ஆனா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வந்து உருவாகி அந்த இடத்துல சோனிக் பூம் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு வெடிச்சு சிதறின மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து தென்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த இடத்துல மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவா இன்னைக்கு வரைக்கும் இந்தியால மட்டும் இல்ல, உலகத்திலே தீர்க்க முடியாத மிகப்பெரிய மர்மமாவே இருந்துட்டு இருக்கு இந்த சோனிக் பூம் அப்படிங்கிறது. சோ இந்த 10 விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுச்சா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சுத்தி நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே மர்மம் அப்படின்னு பார்க்காம இதெல்லாம் ஒரு சயின்ஸ் தான், இதுதான் நம்ம புரிஞ்சுக்காம மர்மம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம என்னதான் சயின்ஸ் சொன்னாலும் என்னதான் அறிவு சார்ந்த விஷயங்கள் பேசினாலும் கூட நமக்கே தெரியாத பல மர்மங்கள் இயற்கை வந்து நடத்திட்டு தான் இருக்கு அப்படி நீங்க சொல்லிடுறாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.